அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ரமலான் போட்டி நிகழ்ச்சியின் பங்காளர்களாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களே, கடந்த 2 தினங்களாக எங்களுடைய வீடியோக்கள் வரவில்லை என்கிற இது தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். எத்தனை வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டனவோ அதிலிருந்து போட்டிக்கான கேள்விகள் எடுக்கப்படும். அடுத்தது எங்களுடைய நபித்தோழர்கள் தியாக வரலாறு என்கிற நூலிலிருந்தும் கேள்விகள் எடுக்கப்படும். ஏற்கனவே பல சகோதரர்கள் கேட்ட காரணத்தினால் மீண்டும் நினைவூட்டுகிறேன், தினமும் இந்த போட்டியில் கேள்விகள் கேட்கப்படுவதில்லை. ரமலான் மாதம் முடிந்ததன் பிறகு எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைந்திருக்கிறீர்கள். கேள்விகளுக்கான லிங்க் அனுப்பப்படும், திகதி அறிவிக்கப்படும், நீண்ட ஒரு அவகாசம் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு வழங்கப்படும். எனவே போட்டியில் இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ரமலான் முடியும் வரைக்கும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்பின் சகோதர சகோதரிகளே, நாம் தொடராக நபித்தோழர்கள் என்றால் யார், அவர்களுக்கு குர்ஆன் சுன்னா கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அவர்கள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அவர்கள் சென்ற வழியில் செல்வதனுடைய அவசியம் என்ன, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவர்களுக்கு மத்தியிலே நடந்த சர்ச்சைகள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனையை நாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் எவ்வாறு அணுகினார்கள், வழிகேடர்கள் எவ்வாறு அணுகினார்கள் என்கிற விவரங்களை பார்த்ததோடு, சஹாபாக்கள் சம்பந்தமான அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த இமாம் தஹாவி போன்ற அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். அது தனிநபருடைய கருத்து அல்ல. ஒரு தனிநபர் சொன்னாலும் அஹ்லுஸ் சுன்னா என்கிற காலமாக இஸ்லாத்தை பின்பற்றி வந்த நேர்வழி நடந்தவர்களுடைய கொள்கை என்ன என்பதை இமாம் தஹாவி, இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்களூடாக நாம் முன்வைத்திருக்கிறோம். இறுதியாக இந்த பகுதியினுடைய இறுதி பகுதியாக அன்புள்ள சகோதரர்களே, குறித்த சில சஹாபாக்களுடைய தனித்துவமான தனிப்பட்ட சில சிறப்பம்சங்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதை முன்வைப்பதற்கு முன்னால் இது ஏன் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், கைஃப தக்கூலு ஃபி ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறார், ஆனால் அந்த சமுதாயத்தை அவர் அடையவில்லை. அதாவது தான் சந்திக்காத ஒரு சமுதாயத்தை ஒரு மனிதர் நேசிக்கிறார், அவரை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த மனிதர் கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு இருப்போம் என்பதை சொல்கிறது. இந்த நேசம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட நேசம். நாம் சந்திக்காத ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறோம், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே உறவுகள் இல்லை, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே தொடர்பு இல்லை, ஆனால் நாம் நேசிக்கிறோம். எதற்காக நேசிக்கிறோம் என்றால், அவர்களில் இருக்கக்கூடிய நன்மைக்காக, அவர்களிடம் காணப்பட்ட ஈமானுக்காக, அவர்களிடத்தில் காணப்பட்ட சிறப்பம்சங்களுக்காக, நல்லவற்றுக்காக அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் நாம் அவர்களோடு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே கூறுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து மறுமை பற்றி கேட்கிறார். அவருடைய கேள்வி மத்தஸ்ஸாஆ, மறுமை நாள், கியாம நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது ஒருவர் பொருத்தமற்ற கேள்வியை கேட்டால் அவருடைய சிந்தனையை ஒரு பொருத்தமான வழிக்கு திருப்பக்கூடிய விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிப்பார்கள். அந்த மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமாதா தத்தலஹா, மர்மை எப்போது வரும் என்று கேட்கிறாயே,
அந்த மறுமைக்காக நீ என்ன தயார் செய்திருக்கிறாய், என்ன ஏற்பாட்டை செய்திருக்கிறாய் என்று கேட்டபோது அவர் அழகான ஒரு பதிலை சொல்கிறார். லா செய், மர்மைக்காக என்னிடத்தில் பெரிய ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன், அதை தவிர என்னிடத்தில் பெரிதாக எதுவும் இல்லை என்று அந்த மனிதர் சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் போது ஒரு அழகான செய்தியை சொல்கிறார்கள். ஃபமா ஃபரஹ்னா பிஷைஇன் ஃபரஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஅமன் அஹ்பப்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய் என்று சொன்னபோது நாம் சந்தோஷப்பட்டது போன்று வேறு எப்போதும் சந்தோஷப்பட்டதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலேயே எங்களுக்கு இது பிடித்த வாசகமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், உயிருக்குயிராக நேசிக்கிறோம். அப்படி நேசிப்பதினால் நாங்கள் மறுமையிலே ரசூலுல்லாஹ்வோடு இருப்போம் என்றால் நாம் மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்போம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாசகம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது, ஆறுதலை தந்தது என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸிலிருந்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்த முடிவை பாருங்கள். ஃபஅன உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபா பக்கர வ உமர, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் நேசிக்கிறேன். வ அர்ஜு அன் அகூன மஅஹும் பிஹுப்பி ஈயாஹும், நான் அவர்களை நேசிக்கிற காரணத்தினால் நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வ இல்லம் அமல் பி மிஸ்லி அமாலிஹிம், நான் அவர்கள் செய்த அளவுக்கு அமல்கள் செய்யவில்லை என்றாலும், அவர்களை போன்ற அமல்கள் என்னால் செய்ய முடியவில்லை என்றாலும், நானும் அவர்களை நேசித்த காரணத்தினால் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் யார்? ஹாதிமுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியால் 10 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் பல தடவைகளிலே அவர்களுக்காக துஆ செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிறந்த ஒரு சஹாபி என்ன ஆசைப்படுகிறார் என்றால், நான் நபி அவர்களையும் அபூபக்கரையும் உமரையும் நேசிக்கிற காரணத்தினால் நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதன் ஊடாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் இந்த நல்லவர்களை நேசிக்க வேண்டும். இந்த நேசம் எங்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும். எங்களுக்கு நன்றாக தெரியும், அபூபக்கர் அவர்கள் சொர்க்கவாசி, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுலாம் சொர்க்கவாசிகள் என்று. இவர்கள் மீது எங்களுக்கு வைராக்கியத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய உரைகளும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நாம் இவர்களை வெறுத்து விட்டு எங்கே போய் இருக்க போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த சஹாபாக்களை நேசிப்பது என்பது எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால்தான் இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹுப்பு அபீபக்கர் வ உமர் வ மஅரிஃபத்தி ஃபத்லஹுமா மினஸ் சுன்னா. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் நேசிப்பதும் அந்த 2 சஹாபாக்களுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதும் சுன்னாவில் உள்ளது என்று அவர் கூறுகிறார். ஹசன் ரலியல்லாஹு இடத்திலே இது குறித்து கேட்குற போது, அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களை நேசிப்பது சுன்னாவா என்று கேட்குற போது அவர் ஃபிக்கு அடிப்படையில் இதுக்கு பதில் சொல்கிறார், லா பல் ஃபரீலா. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களை நேசிப்பது ஃபர்லு என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னுல் கையும் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அன்ன ஸலஃப் கானு யஅல்லிமூன அவுலாதஹும் ஹுப்ப அபீபக்கர் வ உமர் கமா யுஅல்லிமூனஹும் ஸுவர மினல் குர்ஆன். சலஃபுகள், அதாவது எமது முன்னோர்கள், குர்ஆனை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீது நேசம் கொள்வதனுடைய அவசியத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள். எவ்வாறு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்களோ, ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்கிற போது எப்படி சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அக்கறை காட்டினார்களோ, அதே போன்று எங்களுடைய சலஃபுகள், எங்களுடைய முன்னோர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம்
உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சிறப்பை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாம் எமது பிரச்சாரத்திலே விட்ட பெரிய தவறுகளில் ஒன்று, சஹாபாக்களுடைய சிறப்புகளை எங்களுடைய உம்மத்திலே ஆழமாக பதிய தவறு விட்டு விட்டோம். சஹாபாக்கள் தான் எங்களுக்கு அரணாக இருக்கிறார்கள், எங்களுக்கு காவல் அரணாக இருக்கிறார்கள். எப்படி வானத்துக்கு நட்சத்திரங்கள் பாதுகாவலாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உம்மத்துக்கு சஹாபாக்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்க, அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் ஃபதுலு சஹாபா என்கிற ஒரு பாடம் இருந்தும், சஹாபாக்களுடைய சிறப்பு என்கிற பாடம் இருந்தும், தனித்தனியாக ஒவ்வொரு சஹாபியினுடைய சிறப்பையும் எங்களுடைய முன்னோர்களாகிய இமாம்கள் தனித்தனி பாடங்களாக ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்திருந்தோம். நாம் எமது பிரச்சாரத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டது எங்களுடைய சமுதாயத்தில் வழிகேடுகள் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சஹாபாக்களுடைய சிறப்பை கற்றுக்கொள்வதும் அவர்களுடைய வழியில் செல்வதும் எங்களுடைய நேர்வழிக்கான அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லா சஹாபாக்களை நேசிப்பதினூடாக அல்லாஹு தாலா அவர்களோடு நாளையில் மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் ஆர்வப்பட வேண்டும். இது சுன்னாவில் உள்ளது என்கிற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்வோம். இந்த அடிப்படையில் சில குறிப்பிட்ட சஹாபாக்களுடைய தனித்துவமான சில சிறப்புகளை இந்த இடத்திலே குறிப்பிடலாம் நினைக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.